பைபிளில் வார், யுத்தங்கள் சொல்லுங்க. பைபிளில் யுத்தங்கள். நம்ம வாழ்க்கையில் கூட என்ன இருக்குது அப்படின்னா யுத்தங்கள் இருக்கிறது. பிசிக்கல் யுத்தம் இருக்குது, ஆவிக்குரிய யுத்தங்கள் இருக்குது. ஒரு லைட்டாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு முக்கியமான காரியத்துக்குள்ளே போக போகிறோம். வாசிப்போம். ஒரு 10 வசனங்களை லைனாக பார்த்துட்டு செய்திக்குள்ளே போவோம். ஏசாயா 54:7. பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயுதங்கள் இருப்பதாக பைபிள் சொல்லுகிறது. வாசிங்க 54:7. 17 வாசிங்க. 17. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும். வசனம் நல்லா இருக்கா? எல்லாத்துக்கும் வாக்குத்தத்தமா எல்லாம் வரும் இல்லை, 1ஆம் தேதி எதுலாம் வரும். ஆமென். உனக்கு விரோதமாக உண்டாக்குகிற ஆயுதம். எங்க உனக்கு விரோதமாக ஆயுதம் உண்டாக்கப்படுகிறது சொல்லுங்க சீக்கிரம். உனக்கு விரோதமாக, இது ஆயுதம்னா பிசாசு உண்டாக்குற ஆயுதத்தை சொல்லுது. பிசாசு உனக்கு விரோதமாக ஆயுதங்களை, வெப்பன்ஸை தயார் பண்ணுகிறான். எங்க தயார் பண்ணுகிறான்? இந்த realm of the spirit, ஆவிக்குரிய உலகத்தில். சொல்லுங்க, எனக்கு எதிரான ஆயுதத்தை பிசாசு ஃபர்ஸ்ட் எங்க தயார்படுத்துகிறான்? ஆவிக்குரிய உலகத்தில். சத்தமாக சொல்லுங்க. புரிஞ்சா புரியட்டும், புரியாட்டி போட்டும். ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன், பார்த்ததை சொல்கிறேன். சத்தமாக சொல்ல. ஆவிக்குரிய உலகத்தில் எனக்கு விரோதமாக பிசாசு ஒரு ஆயுதங்களை என்ன பண்ணுறான்னா, வெப்பன்ஸை எனக்கு எதிராக என்ன பண்ணுறான்னா தயார்படுத்துகிறான். அல்லேலூயா. உன்னை எதிராக, உன்னை அழிக்கிற ஆயுதங்கள், உன்னை நிர்மூலமாக்குறதுக்கான ஆயுதங்களை இங்கே இல்லை, எங்க உருவாக்குறான்? ஆவிக்குரிய உலகத்தில் உருவாக்குறான். சரி, ஓகே. பிசாசுக்கு நிறைய ஆயுதம் இருக்குது. ஆவிக்குரிய உலகத்தில் நிறைய ஆயுதம். என்னென்ன ஆயுதம் அப்புறம் சொல்கிறேன். நிறைய ஆயுதம் இருக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது, புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தில் எபேசு சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், இங்கே பாரு, பிசாசு உன்னை அழிக்கிறதுக்கு நிறைய ஆயுதங்களை ஆவிக்குரிய உலகத்தில் உண்டாக்கி இருக்கிறான். ஆனால் நான் உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். அந்த பிசாசின் ஆயுதங்களை எல்லாம் அழிப்பதற்கு தேவன் உனக்கு அதைவிட வல்லமையான பெரிய ஆயுதங்களை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிறார். ஆமென். சொல்லுங்க. ஏங்க, அந்த காலத்தில் போலீஸ்கார ஒரு துப்பாக்கி தூக்கி நிற்பான். இப்போ நான் NCC படிக்கும்போது ஃபயரிங் பண்ணியிருக்கிறேன். அது 1 டன் பிஸ்டன். அது 11 கிலோ இருக்கும் தூக்குறது. எத்தனை கிலோ அது சொல்லுங்க? துப்பாக்கியை தூக்கி இப்படி வச்சு கரெக்டாக அடிக்கிறேன்னா நெஞ்செலும்பு உடைஞ்சிடும். அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அது அடிக்கிறது. அதை தூக்கி வச்சு குறி பார்க்கறதுக்குள்ள என்ன பண்ணிடுவான்? திருட அவன் ஓடிடுவான். ஆமே. அது அந்த காலத்து ஆயுதம். இப்போ ஒரு ஆயுதம் வந்திருக்கு, AK-47, AK-97, இதெல்லாம் இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இப்படி தூக்கிட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணா போதும். ஒரு பிரஷிங்கில் 47 குண்டு போய் அவன் எங்க போனாலும் துரத்தி அவனை முடிச்சு கட்டிடும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப பிசாசு பழைய காலத்து துப்பாக்கிக்கு ஒன்று வச்சிருந்தானா, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் அது இல்ல, இந்த AK-47 மாதிரி ஒரு அடியில எல்லாத்தையும் வீழ்த்துகிற மிகப்பெரிய ஆயுதத்தை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆவிக்குரிய உலகத்துல உனக்கு கொடுத்திருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, பிசாசுக்கு ஆயுதம் இருக்கு, எனக்கும் ஆயுதம் இருக்கு. நல்ல வாயத்தை, அந்த பிசாசுக்கு ஆயுதம் இருக்கு, எனக்கும். சொல்லுங்க, பிசாசுக்கு ஆயுதம் இருக்கு, எனக்கும் ஆயுதம் இருக்கு. ஆயுதம் சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு. அப்ப பிசாசு சும்மா எல்லாம் உங்களை அடிக்கிறது இல்லை, சும்மா எல்லாம் உங்களை அடிக்கிறது இல்லை. உங்களை ஒரு பிளான் பண்ணி தான் அடிக்கிறான். உன்னை இந்த இடத்துல அடிச்சா நீ அவுட்டுன்னு அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. கரெக்டாக திட்டம் போட்டு உன் சரீரத்தை அடிப்பான், உன் மைண்டை அடிப்பான், பொருளாதாரத்தை அடிப்பான், ஸ்பிரிச்சுவல் ஏரியாவை அடிப்பான். எதை அடிச்சா நாசமாகும்னு தெரியுதோ அந்த ஆயுதத்தை எடுத்து என்ன பண்ணுவான்னா அடிப்பான். அல்லேலூயா. அப்ப அடிக்கும்போது அந்த அடிக்கிறதையெல்லாம், இந்த ஆயுதம் தடுக்கிறதும் திருப்பி அடிக்கிறதுமான ஆயுதம் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த ஆயுதம் தெரியாத ஆளும், இந்த ஆயுதத்தை பயன்படுத்த தெரியாத ஆளும் அடி வாங்கி என்ன பண்ணிடுவானா கீழே, அதோட முடிஞ்சான். ஆமேன்னு சொல்லுங்க.
ஆனா நீங்களும் நானும் அப்படி இல்லை. நமக்கு தேவன் இந்த ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாரு. 2, இந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமே. பாப்போமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10, 11, 18 வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக. இங்க பாருங்க, பிசாசுக்கு தந்திரம் என்னது? சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க. பிசாசுக்கு என்னது? அவனுக்கு தந்திரம், பயங்கர ஐடியா, நரித்தனம், இதெல்லாம் அவனோட வேலை. இதை பண்ணி ஒன்ன டிஸ்டர்ப் பண்ணுவான். அப்ப பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக. நீ திராணி சொல்லுங்க. திராணி சொல்லுங்க. என்னது? நீ ஆடு உடக்கா மாதிரி கூட இருந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆவிக்குரிய உலகத்துல நீ எப்படி இருக்கணும்னா பெரிய போராளியாக இருக்கணும். அல்லேலூயா. பூமியில குண்டா இருக்கிறவெல்லாம் ஆவிக்குரிய உலகத்துல குண்டா இல்லை. ஆமென். பூமியில ஒல்லியா இருக்கிறவன் ஆவிக்குரிய உலகத்துல ஒல்லியாவும் இல்லை. இது ரெண்டும் 2 ஏரியா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றேன் என்ன படிங்க. எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும். திராணி பலன் உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத இப்ப உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை நீ தரிக்கணும், நீ தெரியணும். ஆமீன் சொல்லுங்க. சர்வ கையை உயர்த்தி. சர்வ பிசாசின் தந்திரங்களையும் அவனுடைய செயல்களையும் உடைச்சு போடுறதுக்கு கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா சர்வ ஆயுத வர்க்கத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. அது உனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் சரி, தெரியும், படிச்சிருக்கங்க, செய்தி கேட்டிருக்கங்க. அந்த ஆயுதத்தை பயன்படுத்த தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த அட்டாக்கில் இருந்தெல்லாம் தப்பிச்சு வெளியே வர முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கோ. ஏனெனில் என்னன்னா மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. உனக்கு என்ன உண்டு சொல்லுங்க. உனக்கு போராட்டம் நீ நினைக்கிற மாதிரி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டும் இல்லை. சொல்லுங்க, மாம்சத்தோடும். சொல்லுங்க, மாம்சத்தோடும் ஆளுகளும். அப்படின்னா மாம்சத்தோடுனா என்ன? பக்கத்து வீட்டுக்காரன், வேலைக்கு போறவன், அவன் இவன், உள்ள இருக்கவன், வெளியே இருக்கவன், குடும்பத்தில் இருக்கிறவன், இவனுக்கும் உனக்கும் மட்டும் சண்டையோ யுத்தமோ இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அதை தாண்டி அதை ஏற்படுத்துகிற உண்டாக்குகிற ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு உனக்கும் பிசாசுக்கும் என்ன இருக்குது? யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தம் இதுதான் வார். இங்கதான் உனக்கு எதிரான சகலமும் புறப்பட்டு வருகிறது. படிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எந்த நாள்ல? பிசாசு பங்குக்கு நான் ஜெபம் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டேன். தடுக்கணும்னா அவன் என் கூட நிக்கணும், அப்பதான் நான் தடுக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. ஒருத்தனுக்கு வர்ற தீங்க தடுக்கணும்னா அவன் என் கூட நிக்கணும். ஆமே. என் கூட நின்னா தடுக்கிறதுக்கு அது அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. என் கூட நிக்கிறவனுக்கு வர்றதை தடுக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. சிலதை கர்த்தரே செய்வார், அது வேற. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தீங்கு நாளிலே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எதிராக வருகிற பிசாசின் சூழ்ச்சிகளை தடுப்பதற்கு உனக்கு என்ன இருக்கணும்னா இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களும் செயல்படுத்துகிற விதிமுறைகளையும் தெரியணும். அல்லேலூயா. படிங்க படிங்க படிங்க, வாசிங்க. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சர்வ ஆயுத வர்க்கத்தை நீ என்ன பண்ணிக்கணும்னா எடுத்துக்க. என்ன சர்வாயுத வர்க்கம்? சத்தியம் என்னும் கச்சையை. பெல்ட், இடுப்புல கட்டுற பெல்ட் சத்தியம். உங்கள் அறையில் கட்டினவர்களாய் கட்டி நீதி என்னும் மார்க்கவசத்தை. மார்க்கவசம் நெஞ்ச தொலைக்காம இருக்கு, புல்லட் ப்ரூஃப் மார்க்கவசம். அத போட்டுக்க. நீதி, ரைச்சஸ்னஸ், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை. கால்ல ஷூ போட்டுக்க. ஆயத்தம் என்னும் பாதரட்சை சுவிசேஷம்.
அது உன்னை பாதுகாக்கும். பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக கேடகம், விசுவாசம் என்னும் கேடகம். ஃபெய்த் உனக்குள்ள பயங்கரமா வந்துச்சுன்னா எங்கிருந்து அம்பு வந்தாலும் அந்த கேடகத்தை வச்சு என்ன பண்ணிடலாம், தடுத்துடலாம். பழைய படத்துல எம்ஜிஆர் தடுக்கிற மாதிரி ஒண்ணு கூட மேல அடிபடாது. அது ஃபெய்த் வச்சுக்க. அடுத்து இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள். வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும். பைபிள் வசனத்தை பத்தி நீ என்ன நினைச்ச? இங்க நீ பைபிள் புக்க பாக்குற. ஆவிக்குரிய உலகத்துல இது பேப்பர் புக் இல்ல சாரே, இது ரெண்டு பக்கமும் வெட்டுகிற பெரிய வாள். இது அல்லேலூயா. இங்க புக்கு, இங்க வார்த்தை, ஸ்பிரிச்சுவல் வேர்டுல இது கத்தி. இதை எடுத்து அடிச்சைனா எல்லாம் வெட்டி 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 எல்லாம் கீழே விழுந்துரும். அல்லேலூயா. பைபிளை புக்கா பார்க்காத. இது ஆவிக்குரிய உலகத்துல எப்படி வேலை பார்க்குதுன்னு பாரு. ஆமென். இதோடைய பவர் என்னன்னு இங்க தெரியாது, அங்கதான் தெரியும். அல்லேலூயா. பட்டயம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியினாலே அந்நிய பாஷையினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும். உனக்கு மன உறுதி தைரியம் வரணும்னா ஆவியில ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஸ்பிரிட் பிரேயர் உனக்கு பயங்கர நம்பிக்கையும் சங்குறுதியையும் தைரியத்தையும் கொடுக்கும். அல்லேலூயா. மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும். இதெல்லாம் ஆயுதம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? சத்தமா பின்னாலெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் என்னது? ஆவிக்குரிய பிசாசு ஒன்ன அடிக்கும் போது அப்படி தடுத்து நிறுத்துகிற ஆவிக்குரிய ஆயுதம். சிலது தடுத்து நிறுத்தும், சிலதை தடுத்து நிறுத்திட்டு ஓங்கி போய் திருப்பி அவனை தாக்குகிற ஆயுதம். இதெல்லாம் ஆயுதம். கையை வச்சு சொல்லுங்க. பிசாசு என்ன தாக்குறதுக்கு சில ஆயுதம் வச்சிருக்கிறான். ஆனால் தேவன் அவனை அழிப்பதற்கான பெரிய ஆயுதத்தை, அவனுடைய தந்திரங்களை முறியடிக்க பெரிய ஆயுதத்தை கர்த்தர் எனக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வச்சிருக்கிறாரு. இவ்வளவு ஆயுதத்தை சொல்லணும்னா 3 மாசம் ஆகும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு 1 2 ஆயுதத்தை மட்டும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காண்பிக்கிறேன். அதுக்கு முன்னால லூக்கா 10:19 சொல்லுது பாருங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் உங்களை மிதிப்பதற்கான அதிகாரத்தை என்ன பண்ணுகிறேன்னா நான் உங்களுக்கு தருகிறேன். அப்ப சொல்றாரு, இங்க பாரு, இந்த அதிகாரத்தை எல்லாம் ஆண்டவர் மனசுல வச்சு சொல்றாரு, உனக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். இந்த அதிகாரத்தை வச்சு பாம்பை நீ என்ன பண்ணிடலாம். காலில் உனக்கு என்ன கொடுத்துருக்கிற? ஷூ, சுவிசேஷம் என்னும் பாத ரட்சை. சொல்லுங்க, சுவிசேஷம் என்னும் இந்த ஷூவை போட்டுட்டேன்னா பாம்பு தலையை நீ சீக்கிரம் என்ன பண்ணிடலாம். சொல்லுங்க. நீ நெஜ பாம்பை எப்படி பிடிப்பேன்னு யோசிக்கிற மண்டையில் லூசு. நெஜ பாம்பை பற்றியே சொல்லலை. இது எதை பற்றி சொல்லுது? ஆவிக்குரிய உலகத்தில் சர்ப்பம் போல உனக்கு தந்திரம் பண்ணுகிற பிசாசு தலையை எப்படி மிதிப்ப அப்படின்னா, சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை காலில் போட்டுட்டேன்னா இந்த பாம்பை மிதிப்பது ரொம்ப ஈஸி. ஆமே ஆமே. அப்ப அதிகாரத்தை கொடுக்கும்போது, உனக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் தர்றேன்னு சொல்லும் போது உடனே எந்திரிச்சு நீ ஓடிடக்கூடாது. அப்புறம் அடைச்சிடும் உள்ள எல்லாம். பாம்புக்கு செருப்பு போடாம போய் உன்னை மிதிக்கிறேன் பாம்பு என்னன்னா பொட்டுன்னு எங்க போடுறோன்னு காலில் போட்டு விஷம் ஏறி வீங்கி சாக வேண்டியதான். செருப்பு போட்டு தான் பாம்பை மிதிக்கணும். அல்லேலூயா. பாம்பை மிதிக்கணும். ஆனா எதை போட்டு மிதிக்கணும்? நல்ல கும்மனு. பாம்பு கடிச்சா பல்லு உள்ள போகக்கூடாது. போகாத அளவுக்கு ஹெவியான ஷூவை போட்டு என்ன பண்ணணும்? மண்டையில் ஓங்கி மிதிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொரு ரகசியம் சொல்றேன் பாரு. ஒரு அறிவு, ஒரு விசுவாசம் என்கிற அறிவு இருக்கணும். இந்த ஃபெய்த்னு சொல்லும்போது அதெல்லாம் லைட்டாக டச் பண்ணிட்டு போறேன். மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு பாம்புக்கு பல்ல பிடுங்கிட்டேன்னு வச்சுங்க. இவ்வளோ நீளம் பாம்பு, இவ்வளோ நீளம். பல்ல மட்டும் பிடுங்கியாச்சுன்னு வச்சுங்க. அது என்ன தெரியுமா? ஒரு புழு. என்னது? சொல்லுங்க சொல்லுங்க. பாம்போட விஷப்பல்ல புடுங்கியாச்சுன்னா அது என்னது? நீளமான புழு. அவ்வளவுதான் அது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா இன்னொன்னு சொல்லவா? பாம்பின் பல்லை நீ பிடுங்க வேண்டியது இல்லை. இப்போ இயேசு உனக்காக 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையிலே அந்த பாம்பின்
தலையை நசுக்கி பல்ல அவர் பிடுங்கி இருக்கிறார். ஆமென். உனக்கு ஒரு நாலேஜ் வரணும். என் இயேசு சிலுவைக்கு போனது பாவத்துக்கு சாபத்துக்கு மட்டுமல்ல, என்னை அழிக்க எந்திரிச்சு நிற்கிற பாம்பின் பல்லை அவர் சிலுவையிலே பிடுங்கி எறிஞ்சார். அல்லேலூயா. இது சத்தியம் என்னும் கச்சை. இது என்னது? இது என்னது? இது என்னது சொல்லுங்க. இது ட்ரூத், சத்தியம். என்ன சொல்லுது சத்தியம்? பிசாசுக்கு வல்லமையை கர்த்தர் சிலுவையிலே பிடுங்கினார். இது என்னது? சத்தியம். இது உனக்குள்ள ஆழமா இருந்துச்சுன்னா, பாம்பை பார்க்கும்போது, சர்ப்பத்தை பார்க்கும்போது, பிரச்சனையை பார்க்கும்போது கடிச்சு நான் சத்துருவேன் நினைக்க மாட்டேன். ஒவ்வொரு வாட்டி பாம்பை பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியும்னா, பல்லில்லாத ஒரு புழு போகுது, ஓந்தி மிதிச்சேன்னா அது செத்துருன்ற தைரியத்தோடு பாம்பை போய் எதிர்கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆமே ஆமே. அதுக்கு தான் இந்த ஃபெய்த், இந்த சத்தியம், இந்த ஆயுதம். இதெல்லாம் ஆயுதம். இந்த ஆயுதம் எல்லாம் உனக்கு அறிவில் வரணும், ஞானத்தில் வரணும், இந்த வெளிப்பாடு உனக்குள்ள வரணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சொல்றார் ஆண்டவர் மார்க் 16:18 எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் சபையை என்ன பண்ணாதுன்னா மேற்கொள்ளவே. சபைன்னா யாரு? Who is a church? யாரு சபை? கையை ஊதி சொல்லுங்க, நான் தான் சபை. சொல்லுங்க, மணவாட்டி சபை. நல்ல கையை ஊதி சொல்லுங்க, ஆண்டவரே நான் தான் சபை. பாதாளத்தின் வாசல்னா பிசாசுடைய உலகம் என்னை ஒரு நாளும் மேற்கொள்ளவே. சத்தமா ஒரு 5 தடவை சொல்லுங்க, என்ன மேற்கொள்ளவே. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க, மேற்கொள்ளவே. சரி, ஏன் இந்த ஆயுதத்தை பத்தி தெரியணும்? இந்த ஆயுதத்தினுடைய அதிகாரத்தை நீங்க தெரியணும்னா, இந்த பூமியில நடக்கக்கூடிய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணணும், செய்ய விடாம பண்ணணும், நல்ல விஷயங்களை செய்ய வைக்கணும்னா அது ஆவிக்குரிய அதிகாரத்தால் மட்டும்தான் முடியும். ஆமென். திருப்பி சொல்றேன் பாரு, பூமியில இல்ல, ஓ வாழ்க்கையில் அப்படி வச்சுக்க. ஓ வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கிற விஷயம், கெட்ட காரியங்களை எல்லாம் நீ ஸ்டாப் பண்ணணும்னா ஆவிக்குரிய அதிகாரத்தால் மட்டும்தான் அதை நிறுத்த முடியும். அல்லேலூயா. இல்லை, உனக்கு எதிராய் நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நிறுத்தணும் அப்படின்னா நீ சும்மா நிறுத்த முடியாது. பேச்சுவார்த்தையில எல்லாம் கொஞ்சம் தான் பலன் கொடுக்கும். பூரணமாய் அதை நிறுத்தணும்னா அது ஆவிக்குரிய அதிகாரத்தால் தான் நிறுத்தப்படும். ஆமென். அல்லேலூயா. மார்க் 4:38-40 வரைக்கும் படிச்சீங்கன்னா, இயேசு கடலில் போயிட்டு இருக்கிறாரு. காற்று வந்து படகை கீழே தள்ளிருமோன்ற அளவுக்கு புரட்டி அப்படியே போட்டு தள்ளுற மாதிரி போகுது. இவர்கள் உயிருக்கு பயந்து சத்தம் போடுறாங்க. இயேசு எழுந்து வந்து 2 வார்த்தை மட்டும் பேசுகிறார். இறையாதே. என்ன பண்ணாத? இறையாதே. அமைதலாய். இது உங்க பார்வையில் எப்படி தெரியும்? ஒரு சாதாரண வார்த்தை மாதிரி தெரியுதா? ஏன் இதே வார்த்தையை அவனுங்க சொல்லியிருக்க மாட்டானுங்களா? உள்ள இருந்தவனுங்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டானுங்களா? ஐயோ அமைதியாரு சொல்லியிருப்பானுங்களா? இல்லையா? அவனுங்களும் ஜோம் பண்றவனுங்க தானே, இயேசு கூட இருந்தவனுங்க தானே. அவனுங்கெல்லாம் சொன்னப்ப நிக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க சொன்னப்ப நிக்கல. ஆவிக்குரிய அதிகாரமுடையவர் எழுந்து சொல்லும் பொழுது இறையாவே அப்படி சொன்ன உடனே அது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா நின்றுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. உனக்கு எதிராக, உனக்குள்ளையும் பூமியிலையும் உன்னை சுற்றிலும் எழும்பி வருகிற விஷயத்தை நிறுத்தணும்னா சாதா வரட்டு வாயால முடியாது. ஆவிக்குரிய அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளால, ஆயுதங்களால தான் அதை என்ன பண்ண முடியும்னா ஸ்டாப் பண்ண முடியும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு டீச்சிங் தான், ப்ரொஃபட்டிக் டீச்சிங். அப்படி போகும். 20 நிமிஷத்தில் முடிப்பேன். கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அல்லேலூயா. ஆமே. சொல்லுங்க, உன்னை சுற்றி நடக்கிற விஷயத்தை நிறுத்தணும்னா
நீ சும்மா நிறுத்த முடியாது. ஆவிக்குரிய அதிகாரத்திலிருந்து பேசினாதான் அது என்ன பண்ணும், நிற்கும். அல்லேலூயா. 2 வார்த்தை சொன்ன உடனே முழு கடலும் அப்படியே அமைதியாயிடுச்சு. பக்கத்தில் பார்த்துக்காலுங்க, எது அமைதி ஆகணுங்கிறங்க. சண்டை அமைதி ஆகணுமா? எது அமைதி ஆகணும்? சரீர பலகீனம் அமைதி ஆகணுமா? பொருளாதார கடன் எல்லாம் ஒரு ஸ்டாப் ஆகி அமைதி ஆகணுமா? எது அமைதி ஆகணும்? எது அமைதி ஆகணும்னாலும் சாதாரணமா இல்லை. எப்படி பேசணும்? ஆவிக்குரிய அதிகாரத்தில் நின்று நீ பேசினாதான் அது அமைதியாகும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சொல்றது புரியுதா இல்லையா? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? சரி, கவனிங்க. 3 விஷயம். இந்த ஆவிக்குரிய அதிகாரம் உனக்குள்ள வேலை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் முதல்ல நல்ல மனநிலை இருக்கணும். சொல்லுங்க சத்தமா, சத்தமா, சத்தமா. நல்ல மனநிலைனா என்னங்க? பைபிள் சொல்லுது நல்ல மனநிலைனா என்ன அப்படின்னா, பைபிள் உங்களை யாருன்னு சொல்லுதோ அப்படியே நீங்க உங்களை பார்க்கணும். பைபிள் உங்களை யாருன்னு சொல்லுது? சொல்லுங்க. உங்களை பேயின்னு சொல்லுதா, பிசாசுன்னு சொல்லுதா, என்னன்னு சொல்லுது? உங்களை என்னன்னு சொல்லுது? ஆண்டவர் உங்களை என்னன்னு சொல்றாரு? சொல்லுங்க வாயை திறந்து. எங்க ரொம்ப சிம்பிளுங்க. பைபிள் ஆண்டவர் புதிய உடன்படிக்கையில் சொல்றாரு, நீங்கள் ராஜாக்களும். சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்கப்பா? நீ உன் பார்வையில் ஒரு மாதிரி இருந்தாலும் என் பார்வையில் நீ எப்படி இருக்கிற? ராஜாவும் ஆசாரியனுமா இருக்கிற. மறுபடியும் சொல்லுங்க, நான் ராஜாவும். இது நீங்க சொல்லல, நானும் சொல்லலைங்க. சொல்றது யாரு? ஆண்டவராகிய கையோ. அவர் சொன்னா அது அப்படி ஆகுமா, ஆகாம போயிருமா? சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அவர் சொன்னா என்ன சொல்றாரோ சொன்னது அப்படிதான். ஆமே. வெளிப்படுத்துதல் 1:6, எபேசியர் 2:6, ரோமர் 5:17, யோவான் 20:21. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை ஆவி உலகத்தில் உன்னதங்களிலே அவரோடு கூட உன்னை உட்கார வச்சிருக்கிறாரு. நீ ராஜாவும் நீ ஆசாரியனுமா இருக்கிற. இயேசு சொல்றாரு சீஷர்களை பார்த்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி, பிதாவானவர் என்னை எப்படி அனுப்புனாரோ அப்படியே நானும் உங்களை அனுப்புகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கையை ஊற்றி சொல்லுங்க, பிதாவானவர் இயேசுவை பூமிக்கு எப்படி அனுப்புனாரோ அதே மாதிரி இயேசு என்னை இப்போ பூமியில பார்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இவர் ஜாதி, பணம், பொருளாதாரம் இதையெல்லாம் வச்சு நீ உன்னை எடை போடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. உன் மனோபாவம் எப்படி இருக்கணும்னா, எப்பவும் உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ ஒரு திமிரம் கம்பீரமும் உள்ள வந்து, நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் இயேசுவோட பிள்ளை, நான் பரலோகத்தோட பிள்ளை, இயேசு என் கூட இருக்கிறார், அவருடைய பிள்ளை, அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் பூமியில இருக்கேன். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் இருக்கிறேன். அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நானும் நடக்கிறேன். நான் எதுலையுமே குறைஞ்சவை இல்லை. இப்படி உள்ள வரணும். அல்லேலூயா. ஆனா உன் கேவலமான புத்தி எப்படி இருக்கும்னா, உனக்கு பாக்கெட்ல 10,000 ரூபாய் இருந்தா இப்படி காலை தூக்கிடுவேன். உள்ள ஒன்றும் இல்லைன்னா உன் மூஞ்சி சொங்கி போயிடும். வேலை இருந்து போனஸ் எல்லாம் கிடைச்சா அப்படி நெஞ்ச லேசா நிறுத்து வைப்பாரு. ஒன்றும் இல்லைன்னா இப்படி குறுகி கூனி இப்படி ஆயிரும். மனநிலை என்னது? என்னது? சொல்லு வாயத்தன், உன்னை பத்தி தான் சொல்றேன். என்னது இது? மனநிலை. மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. உன் காசை வச்சு, உன் பணத்தை வச்சு, நீ போடுற ட்ரெஸ்ஸை வச்சு அதெல்லாம் இல்லை. உன் ஆவி தேவனிடமிருந்து வந்ததுனால அது ஆசாரியத்துவம் உடையதும் ராஜத்துவம் உடையதுமாக இருக்கிறது. அல்லேலூயா. உன் கருத்த மூஞ்சியை வச்சோ, ஓ சின்ன கண்ணை வச்சோ எல்லாம் இல்லை. உன் உள்ளார்ந்த ஆவி இருக்குது பாரு, அது இயேசு மாதிரியே இருக்கிறது.
அவர் மாதிரியே இருக்குது, அவரை போலவே இருக்கிறது, அது அவரை போலவே வேலை செய்யும். ஆமென், அல்லேலூயா. பவுல் 15 நிருபம் எழுதி இருக்கிறார்ல, பவுல் அவருடைய தோற்றத்தை பற்றி பைபிளே சொல்லுது. அவன் பார்க்க மிகவும் அலங்கோலமாயிருந்தான். எப்படி இருந்தான்? அப்போஸ்தலன் பவுல் அப்படி அழகா சௌந்தரியமா எல்லாம் இல்லை. அவன் கண்ணெல்லாம் ஏதோ நோய் பிடிச்சவனும் ரொம்ப குள்ளமானவனும் பார்க்க சகிக்க முடியாத ஒரு ஆளுமா இருந்தான். அந்த தோற்றம் இல்லை, உள்ள இருந்துச்சு பத்தியா ஒரு ஆவி. அந்த ஆவி மரித்தோரை உயிரோடு கூட எழும்ப செய்தது. அந்த ஆவி பைபிளை எழுத செய்தது. அந்த ஆவி எபேசு பட்டணம், கொலேசு பட்டணம், தெசலோனிக்கிய பட்டணம், கலாத்திய பட்டணம் பட்டணங்களை தேவர் சமூகத்துக்குள்ளாக இழுத்து கொண்டு வந்தது. ஆமென், சொல்லுங்க. உன்னுடைய தோற்றம் அல்ல, உன்னுடைய மனோபாவம். நீ யார் என்ற மனோபாவம், நீ யார் என்ற நம்பிக்கை, நீ யார மாதிரி இருக்கிறன்ற உன்னுடைய புரிதல் உன்னை அந்த இடத்துக்கு நேராக கொண்டு போகிறது. ஆமென், ஆமென். சொல், கண்ணு, மூக்கு, வாய், பல்லு, ட்ரெஸ்ஸு, காசு இதையெல்லாம் வச்சு நீ கிடையாது. நீ இயேசுவை போல உன் ஆவி இருக்கிறதுனால அவர் உன்னை உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறாரு. அப்புறம் பிதாவானவர் இயேசுவை எப்படி பூமிக்கு அனுப்பினாரோ அப்படியே இயேசுவும் உன்னை பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். விளங்கிருச்சா? 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 ஹலோ, விளங்கிருச்சா? அல்லேலூயா. யாரையும் பார்த்து உன்னை குறைச்சிக்காத. நீ ரகமே வேற. உள்ள உருமாற்றம் அடைந்த ஆவியை உடையவன். பைபிள் சொல்லுது, புது உயிரினம் அது. ஒருவனும் தடை பண்ண முடியாத ஒரு காட்டார் மாதிரியான ஒரு உயிரினம் அது அப்படிங்குது. அது கிங் மாதிரி. கையை வச்சு சொல்லு, ராஜா. சொல்லுங்க, நான் ராஜா, ராஜாவோட பிள்ளை, ராஜாதான். நான் இருந்தாலும் ராஜாதான், நான் எல்லாட்டியும். சொல்லுங்க, எங்க ராஜான்றது எப்படி தெரியுமா? ஒரு அரசனுக்கு பிள்ளையா பிறந்துட்டாலே அவன் யாரு? சொல்லுங்க. அவங்கிட்ட ஒரு நாள் காசு இல்லாம போறதுனால ராஜா பிள்ளை இல்லைன்னு இல்லை. ராஜா வீட்டில் அவன் பிறந்தானா, அவனுக்கிட்ட இருக்குதோ இல்லையோ, அவன் யாருதான்? அவன் ராஜா. சொல்ல அடிச்சு, நான் ராஜா. இயேசுவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கிறேன். நான் ராஜாதான், நான் ராணிதான். என் பிறப்ப அதான் சொல்லுது. அப்ப ஒண்ணு சொல்லவா? ஏய், ராஜானாலே அவனுக்கு எல்லாமே இருக்கும். ஆமே, எல்லாமே இருக்கிறவனுக்கு பேர் தான் என்னது? ராஜா. பிச்சைக்காரனையா ராஜான்னு சொல்லுவா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர் தான் ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இன்னைக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். என் ஆவியில எல்லாமே இருக்குது. நான் எதையெல்லாம் நினைக்கிறேனோ, எதை பற்றி பேசுகிறேனோ, அது ஒரு நாள் என்னை நோக்கி வரும். ஏன்னா எல்லாத்தையும் இழுக்கிற, உற்பத்தி பண்ணுகிற ராஜரீக அபிஷேகம் என் மேல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, அதுக்காக நீ ஒன்றும் இல்லாதவன் கிடையாது. உன் ஆவியில என்னெல்லாம் உண்டு பண்ணணுமோ அந்த அபிஷேகம் ஆவியில இருக்குது. ஆயுதம் அது உனக்கு தெரியல. அதை எப்படி எம்பவர் பண்றது, அதை எப்படி ஷார்ப்பாக்குறது, அதை எப்படி ஏறி பிடிக்கிறது, இந்த வெளிப்பாடு தான் சபைக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் உங்களை எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணும் சொல்லுங்க? கையை வச்சவங்க எப்படி பார்க்கணும்? காசு இருக்கும்போதும், காசு சொல்லுங்க, ரசத்தை நீ அப்படி சாப்பிடும்போது நீ யார் தான்? ராஜா தான். அப்படி கோழி ஆட்டை வறுத்து திங்கும் போது நீ யார் தான்? சத்தமா சொல்லுங்க. புது ட்ரெஸ் போடும்போது நீ யாரு தான்? பழைய பனியன் போடும்போது நீ யாரு தான்? ஏன்னா நீ ராஜாவா பிறந்ததுனாலயே நீ யாரு? சொல்லுங்க, கையை ஊற்றி ஒரு 5 தடவை சொல்லுங்க. ராஜா, ராணி. பக்கத்தில் தடி சொல்லுங்க, நீ ராணி,
அவருடைய ராணி. நீ யாருக்கு ராணியோ இல்லையோ உன்னை பூமிக்கு அனுப்புறார் பத்தியா, அவருக்கு நீ ராணியும் நீ ராஜாவுமாய் இருக்கிற. அல்லேலூயா. ஆமென், ஆமென். இது ஃபர்ஸ்ட். ஆவிக்குரிய உலகத்தில் நீ ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் உன் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. என்ன மைண்ட் செட்டில் இருக்கணும்னா ஒரு கிங்ஷிப் மைண்ட் செட்லேயே இருக்கணும். அதை தாண்டி எங்கேயும் நீ கீழே வந்துடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் கூட அதுலேருந்து நீ கீழே இறங்கி விடவே கூடாது. ரெண்டாவது அதிகாரம் சொல்லுங்க. ரெண்டாவது அதிகாரம் சொல்லுங்க. உனக்கு தான் பிரசங்கம் பண்ண, எனக்கா பேசுகிறேன், உனக்கு தான் பேசுகிறேன். ரெண்டாவது என்னது? அதிகாரம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படி சொல்லுங்க. உள்ளே இருக்கும்ல இருக்கு. இந்த அவங்க சொல்கிறாங்க பாஸ்டர் சொன்னார் நடந்துச்சு, அந்த சிஸ்டர் சொன்னாங்க பாஸ்டர் சொன்னார், அது மாதிரி தொழில் வந்து நடக்குது இல்லை, நடக்குதா இல்லையா? நீ சொன்னால் நடக்கணும், அது மாதிரி நான் சொன்னால் நடக்குது. ஓகே, எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அதே மாதிரி உனக்கும் அதிகாரம் இருக்குது. ஆமே. நீ சொன்னாலும் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நீ சொன்னாலும் நடக்கும். ஆமே. கேளுங்க, எப்போ நடக்கும்? நடக்க மாட்டாங்கல்ல, எல்லாம் ஏருக்கு மாறாலாம் நடக்குது. சொல்லும்போது தலைகீழால நடக்குது. கவனிங்க. நீ சொல்ற வார்த்தையின் அதிகாரம் பூமியில் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா நீ முதல்ல அதிகாரத்துக்கு கீழ்ப்படணும். ஹலோ, அதிகாரத்துக்கு கட்டுப்படணும். அதிகாரத்துக்கு சொல்லுங்க. உனக்கிட்ட அதிகாரம் வேலை செய்யணும்னா நீ முதல்ல என்ன பண்ணணும்? சொல்லுங்க, நான் சத்தமாக சொல்ல, உன் மண்டையில் எப்படி தட்டி சொல்லு. எனக்கிட்ட அதிகாரம் வேலை செய்யணும்னா முதல்ல நான் என்ன பண்ணணும்? அதிகாரத்துக்கு கீழ்ப்படணும். வசனம் மத்தேயு 28:18, அப்புறம் மத்தேயு 8:10, யாக்கோபு 4:7. மத்தேயு 8:10 படிங்க. ஆச்சரியப்பட்டு முன்னாடி 2 வசனம் படிங்க. எத்தனா வசனம் அது? 9 படிங்க. நான் 100க்கு அதிபதி சொல்றான். நான் பாருங்க, ரோமர்கள் ஆட்சி. ரோமன்றதே பெரிய அதிகாரம். ரோமன்லயும் இவன் 100க்கு அதிபதி, கலெக்டர், அந்த அளவுக்கு பவர். அவன் சொல்றான், நான் அதிகாரத்துக்கு, ரோமருடைய அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டவனா இருக்கிறேன். ஒருத்தனை கொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. நான் போடுற சட்டம் அப்படியே வேலை செய்யும் ஊருக்குள்ள. நான் அந்த அதிகாரத்துக்கு நான் கீழ்பட்டு, ரோமருடைய அதிகாரத்துக்கு நான் கீழ்பட்டு. ரோமருடைய ஆட்சி இருக்குது, அதில் நான் ஒரு அதிகாரியாக இருக்கிறேன். எனக்கு இவ்வளவு அதிகாரம். ஆனால் நான் யாருக்கு கீழ்பட்டு இருக்கிறேன்? ரோமனுக்கு. எனக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு நான் என்ன செய்கிறேன்? கீழ்பட்டு இருக்கிறேன். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தோம், எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் இருங்க. இவன் வந்து ரோமங்கிட்ட போய் அதிகாரத்தை காட்ட முடியுமா? காட்ட இவன் இருக்கிறான். இவனுக்கு கீழே இருக்கிறதுக்கு எல்லாத்து மேலே இவன் என்ன பண்ணலாம்? அதிகாரத்தை செலுத்தலாம். அவன் சொல்றான், எனக்கு மேல ரோமன் இருக்கிறான், ரோமனுக்கு கீழே நான் இருக்கிறேன். எனக்கு கீழே இருக்கவன் எல்லாம் நான் என்ன சொல்றனோ அதை அவன் கேட்டுதான் ஆகணும். ஆமே, அல்லேலூயா. ஆனா ஒண்ணு, நான் ரோமனுக்கு கீழ்பட்டு இருக்கிற வரைக்கும் தான் என் அதிகாரம் இங்க என்ன பண்ணும்? செல்லும். நான் ரோமனுக்கு என்னைக்கு கீழ்ப்படியிலையோ, 100க்கு அதிபதி என்கிற பதவி என்னை விட்டு என்னைக்கு போகுதோ அன்னைக்கு நான் எதை சொன்னாலும் ஊருக்குள்ள எவனும் கேட்கவே மாட்டான். ஹலோ, கையை வைத்துங்க, சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, சொல்லுங்க, உமக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போது, நீர் ஏற்படுத்தினவங்களுக்கு நான் கீழ்பட்டு இருக்கும் பொழுது எனக்குள்ள இருக்கிற அதிகாரம் வெளிப்படும். ஆமே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்த வசனம், இயேசு இதை கேட்டு என் வீட்டுக்கு வர, என்னன்னா ஜெபம் பண்ண கூப்பிடுறான்.
இவன் வந்து சொல்றான், ஜெபம் பண்றதுக்கு நீங்க வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம் சார், இங்கே நின்று ஒரு வார்த்தையை சொல்லும் அவன் சுகமாவான். ஏன்னா அந்த அதிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதான்னு கேளுங்க. முதல்ல அங்கே கீழ்ப்படிஞ்சாதான் நீ உருப்படுவ. அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம நீ ஒரு ப்ரொஃபட்டிக்கலையும் போக முடியாது, விளங்காம நாசமா போயிடுவ. அதிகாரங்கள் அப்படி நிக்க வச்சிருக்குது. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம நீ எந்த ப்ரொஃபட்டிக்கல்ல போய் ஏறுவ, அது பிசாசா மாறி உன்னை அழிச்சிடும், உன் லைஃபையே அழிச்சிடும். அதுதான் பிசாசு. அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாம ஆவிக்குரிய ஏரியாவில் எங்க ஏறினாலும் நீ பிசாசால் தாக்கப்படுவாய், அட்டாக் ஆவ. பிள்ளைங்க அப்பா அம்மா கீழ்ப்படியணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும், கணவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். இதெல்லாம் ஒரு ஆர்டர். சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு சத்தமா சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு. இந்த ஆர்டரை வந்து மிஸ் பண்ணி விட்டுட்டு நீ ஆடுறேன் பாடுறேன் ஊழியம் செய்கிறேன்னு போனீங்கன்னா நீ தீந்த, உன் கதை முடிஞ்சது அதோட. இந்த ஆர்டர் ஒழுங்கா இல்லாம போய் சிக்கினவங்க தான் ரொம்ப பேர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமே. இவன் சொல்றான், நான் ரோமனுக்கு கீழ்பட்டு இருக்கிறேன். எனக்கு கீழ்பட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தனை போவென்றால் போறான், வானா வர்றான். ஆனாலும் உம்முடைய அதிகாரம், நீர் என் முன்னே நிற்கிறீர். உமக்குள் இருக்கிற அதிகாரம் ஆவிக்குரிய அதிகாரமா இருக்கிறதுனால இங்கே நின்று ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டில் இருக்கிற நோயாளி சொத்தமாவான், என் வீட்டுக்கு வர வேண்டாம், இங்க நின்று சொல்லுங்க என்று இயேசுவிடம் சொல்லுகிறான். இயேசு வியந்து போய் சொல்லுகிறார், இஸ்ரவேலையும் இப்படி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை. இப்படிதான் அதிகாரம் வேலை செய்யும். ஆமே. நீ சொன்னதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிற, நீ ஜெபம் பண்ணா நடக்கணும்னு நினைக்கிற, நீ சொன்னா நடக்கணும்னு நினைக்கிற. அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு அதிகாரத்துக்கு அடங்கி இருக்கிற ஆளா இருக்கணும். அல்லேலூயா. ஆமே. சரி, இதுவும் லைட். மூணாவது ஏரியா தான் டீப்பராக உள்ள போகிறோம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது? நீ சும்மா எல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. 20 வருஷம் சர்ச்சுக்கு வர்றேங்க, 15 வருஷம் வர்றேங்க, 2 யூடியூப்பை பார்த்துட்டு 2 மெசேஜை கேட்டுட்டு உடனே இப்படி அப்படியெல்லாம் ஆக முடியாது ராஜா. இது வேற ரூட்டு. இது அல்லேலூயா சொல்லுங்க. இது செயல்களாலும் பரிசுத்தாவியின் நடத்துதலாலும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது வார்த்தை சொல்லுங்க. மூணாவது வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, வசனம். நல்ல வாயத்தனம் சொல்லுங்க, வசனம். நல்ல வாயத்தனம் சொல்லுங்க, வார்த்தை. நம்ம வாழ்க்கையில் சோதனைகள் வருமா வராதா? இயேசுவுக்கு சோதனை வந்துச்சா வரலையா? பக்கத்தில் தட்டுங்க. தூங்குறவங்களுக்கெல்லாம் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். பாவம் நைட் வேலை பார்த்துட்டு சில பேர். இயேசுவுக்கு சோதனை வந்துச்சா வரலையா? பவுலுக்கு சோதனை வந்துச்சா வரலையா? எல்லாரும் எப்படி ஜெயித்தார்கள்? எதை வச்சு ஜெயித்தார்கள்? எதை வச்சு? இயேசு எதை வச்சு ஜெயித்தாரு? ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே பிசாசு வந்து அவரை என்ன பண்றான்னா சோதிக்க வருகிறான். இப்ப இயேசு எதை வச்சு ஜெயித்தாரு? சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்ன வார்த்தையினால? என்ன வார்த்தையினால? நீ மண்டையில் ஏற்றி வச்சிருக்கிற உலக அறிவின் வார்த்தையினாலயா? என்ன வார்த்தையினால? என்ன வார்த்தையினால? வேத வாக்கியம். வேத வாக்கியத்தையுமே நீ சொல்றியா இல்லையா? பைபிளை நீ சொல்றியா இல்லையா? படிக்கிறியா இல்லையா? வசனம் சொல்றியா இல்லையா? தெரியுதா இல்லையா? நடக்குதா? நடக்குதா? பிராக்டிக்கலா பேச நடக்குதா? இல்லையே. சில பேரெல்லாம் பைபிளை கரைச்சி வச்சிருக்கிறியா? அப்படி அப்பனா அடைக்குது, திறக்குது, எல்லாம் பண்ணுதிய. கவனி, வெறும் வார்த்தை இல்லை, புறப்பட்டு வருகிற வார்த்தை. சொல்லுங்க, வாய்த்தரம் சொல்லுங்க. மனுஷன் 4:4 மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. மிச்சத்தை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நல்லா வாயத்தரம் சொல்லுங்க. இந்த புறப்பட்டு வரு, அது என்ன? புறப்பட்டு வருகிற வார்த்தை.
தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் லோகோஸ். என்னது சொல்லுங்க, பின்னால சொல்லுங்க. இந்த பைபிள் ஃபுல்லா எழுதப்பட்ட வார்த்தை. இந்த எழுதப்பட்ட வார்த்தையை நீ ரேமா, பேசப்படுகிற வார்த்தையா மாற்றணும். எப்படி மாற்றுவ சொல்லுங்க. இப்ப இயேசு இறையாதே அப்படின்னது எழுதப்பட்ட வார்த்தையா பேசப்பட்ட வார்த்தையா சொல்லுங்க. கடல்ல முங்க போகுது, இப்போ அதை காப்பாற்றணும். அது எழுதப்பட்ட வார்த்தையா பேசப்பட்ட வார்த்தையா சொல்லுங்க வாயை திறந்து. இப்போ நீ 20 வருஷம் 30 வருஷம் சர்ச்சுக்கு போகிறதானே, உனக்கு எழுதப்பட்ட வார்த்தை வருதா பேசப்பட்ட வார்த்தை வருதா? சொல்லுங்க. வசனம், வார்த்தை. வார்த்தை ஏன் படிக்கணும்? எழுதப்பட்ட வார்த்தை வேணும். சொல்லுங்க, எழுதப்பட்ட வார்த்தை வேணும். எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து தான் பேசப்படுகிற வார்த்தை என்ன பண்ணோம்னா வெளியே வரும். ஏங்க பைபிளை ஏங்க படிக்கணும்? பைபிளை நீ படிச்சு எழுதப்பட்ட வார்த்தையை உள்ள படிச்சு உள்ள மெமரி பண்ணி உள்ள வச்சிருந்தாதான் ஏற்ற சமயத்தில் உனக்கு பிரச்சனை வரும்பொழுது பேசப்படுகிற வார்த்தை உள்ள இருந்து வெளியே வரும். அல்லேலூயா. நீ பைபிளையே திறக்க மாட்டியா ராஜா? இந்த வாரம் தூக்கி வீசினீங்கன்னா உனக்கு அப்புறம் ஜோசியம் பார்க்குற மாதிரி தானே எடுப்ப பைபிளை. வேலை பிஸி ஆகிட்டேன்னா அது எங்கே மூலையில் கிடக்குறனே உனக்கு தெரியாது, அது எங்கேயோ போயிடும். நோ நோ நோ, அப்படி இல்லை. சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, அப்படி இல்லை. சத்தமாக சொல்லுங்க, அப்படி இல்லை. சொல்லுங்க, ஆவிக்குரிய அதிகாரம் அப்படி இல்லை. நல்லா சத்தமாக சொல்லுங்க, ஆவிக்குரிய அதிகாரம் அப்படி இல்லை. அப்ப நான் சொன்ன பாருங்க, வசனம் என்னது? வசனம். இப்ப இங்க நீ படிக்கும் போது இது என்னது? வசனம். ஆவிக்குரிய உலகத்தில் இந்த வசனம் எப்படி நிக்குது? எப்படி நிக்குது? பட்டயம். சொல்லுங்க, பட்டயம். ஆவிக்குரிய உலகத்தில் இது எப்படி நிக்குது? இரு புறமும் கருக்குள்ள கர்த்தருடைய வசனம், இரு புறமும் கருக்குள்ள பட்டயம். இதை வச்சுதான் எல்லாத்தையும் நீ வெட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் 2-3 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 8:8 அது நம்ம படிச்சோம். யோபு 22:28 வாசிங்க. யோபு 22:28. இல்ல தம்பி, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினார். இது தமிழ்ல நிர்ணயம் பண்ணினால்னு போட்டிருக்கு. ஹீப்ரூல நீர் ஒரு காரியத்தை உன் வாயினால் சொன்னால், சத்தமா வெளியே சொன்னால், அது உமக்கு என்ன செய்யப்படும் என்றால் நிலை வர, உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். பக்கத்தில் பாசம், நீ ஒரு வசனத்தை, ஒரு பைபிள் வசனத்தை உன் வாயில எல்லாம் சொல்லு, பின்னால வாயில சத்தமா வெளியே சொன்னா அது உனக்கு நிலை வரப்படும், அது உனக்கு வாய்க்கும். நீ சொன்னது உனக்கு என்ன பண்ணும்னா நடக்கும். உம்முடைய பாதையில் வெளிச்சம் உண்டா. யோபை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? படிச்சிருக்கீங்கல்ல. இப்போ யோபை பார்த்த உடனே உங்க மனசுல என்ன வரும்? ஐயோ, எல்லாம் இப்ப பிரசங்கத்தை மாத்திரம், யோபின் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போனான். இப்படி கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ண உங்க கண்ணில் என்ன வரும்? அதே மாதிரி இந்த ஆண்டவரே நானும் இருக்கிறேன், பாவ அதை விட மோசமா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னையும் காப்பா, இப்படி வந்துடும் உனக்கு. நீ அழுவ. யோபு அப்படி அழுகல. ஹலோ, அவன் சிரட்டையில் தேய்க்கிறான், எல்லாம் சொரியிறான், எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனாலும் யோபு நம்மளை மாதிரி பேசல, அவன் வேற மாதிரி பேசுகிறான். யோபு 19ஆம் அதிகாரம் 25லேருந்து 27 வரைக்கும் அவன் சொல்கிறான், நீ ஒரு வார்த்தையை வாயில் சொன்னீன்னா நீ என்ன சொல்கிறையோ அதுதான் உனக்கு என்ன பண்ணும்? நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் கஷ்ட காலத்துல வாயை திறந்து பேசுறான். படிங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான். அடுத்து பாரு, சம்மட்டி எடுத்து அடிச்ச மாதிரி இருக்குது. என் உடம்புல புழு நெளியுது, தோலெல்லாம் அழுகி போச்சு, நாற்றம் எடுத்துட்டு இருக்குது. வார்த்தை நாற்றம் எடுக்குது, அழுகுது. ஐயோ, அப்படியெல்லாம் வரல. வார்த்தை எப்படி வருகுதுன்னா, என் மீட்பர் ஒருவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமே ஆமே ஆமே, சத்தமா ஆமே. சூழ்நிலைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் சம்பந்தமே இல்ல. எடுத்து அடிக்கிறான் பாரு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். யோபு எப்ப சாவா, தோல் அழுகிருச்சு, எலும்பெல்லாம் தெரியுது, உள்ள இருக்க எலும்பெல்லாம் உடம்புல தெரியுது. நாத்தம் பக்கத்தில் யாரும் போக முடியல. பிள்ளைங்க செத்து போயிருச்சு, எல்லாம் மாண்டு போயிருச்சு, வேலையால் செத்து போயிட்டா, எல்லாம் போயிருச்சு. இப்போ அடுத்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க, யோபு எப்போ சாவான், யோபு எப்போ சாவான். சாகர மாதிரி தான் சூழ்நிலையும் இருக்குது. எல்லாம் பார்த்தா கொஞ்ச நாளில் பொட்டுன்னு போயிடுவான். காலையில் போவானா, மத்தியானம் போவானா அப்படின்னு தெரியல. அப்படிதான் சூழ்நிலை இருக்கு. ஆனா சூழ்நிலை அப்படி இருந்தாலும் யோபு அதை பார்த்து பேசல. யோபு வேற மாதிரி பேசுறான். என்னுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அடுத்து சொல்றான், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல வருவாரு, நான் அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம், என்னுடைய தோல் முதலா அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில், அதாவது அந்த தூளுக்குள்ள இருந்து அந்த ஆண்டவர் வர்றதை நான் பார்ப்பேன். நான் சாக மாட்டேன், நான் உயிரோடு இருப்பேன். இதெல்லாம் மாறும். என் தோலெல்லாம் அழுகி மண்ணோட மண்ணா சேர்ந்தாலும் அந்த தூளுக்குள்ள இருந்து ஆண்டவர் வந்து நிக்கிறத நான் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். சொல்லுங்க, நானே பார்ப்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களே அவரை காணும். அந்த அந்த பார்க்கணுன்ற ஆசையில் பார்க்க முடியாம என் மனசு சோர்ந்து போகுதுன்னு சொல்றான். ஆமே, பக்கத்தில் பார்த்து கேளு, உனக்கு எதனால மனசு சோர்ந்து போகுது? எல்லாம் அழுகி நாரி எப்ப சாவேன் நிற்கும் போது வார்த்தையை யோபு நான் எப்ப சாவனோ தெரியலங்க அப்படின்னு சொல்லலைங்க. அவன் வார்த்தையை மாற்றி பேசுகிறான். என் மீட்பர் ஒருவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமே, நான் இப்போ உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். நீ எப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்குள் இருந்து வருகிற லோகோஸ் வார்த்தைகள் வெளியில ப்ரொக்ளைம் பண்ணப்பட்டா, அது வந்து திட்டவட்டமாக வாயிலிருந்து வெளியே சத்தமாக சொல்லப்பட்டால், நீ சொல்லுகிற வார்த்தை அது அப்படியே ஆவிக்குரிய உலகத்துல பட்டயமாக மாறி ரேமாவாக மாறி நீ என்ன சொன்னியோ அதை உனக்காக அந்த வார்த்தை நடப்பிக்க போதுமான வல்லமையுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் லோகோஸை ரேமாவா மாத்துறது. அல்லேலூயா. இது என்னது? பைபிள் ஃபுல்லா என்னது? லோகோஸ். எழுதப்பட்ட வசனத்துக்கும் பேசப்படுற வசனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பேசப்படுகிற விஷயத்தை இப்ப சொன்னீங்கன்னா ஆவிக்குரிய உலகத்தில் அது அப்படியே வேலை செய்யும். அல்லேலூயா. யோபுடைய சூழ்நிலைகள் எல்லாம் வேற, பேசுற வார்த்தை வேற. சூழ்நிலையை பத்தி பேசவே நீ என்ன பேசியிருப்ப? வயிற்று வலிக்கிறதுக்கு முன்னாடியே இடுப்பும் வலிக்கிற மாதிரி இருக்குது, நட்டெலும்பு தேஞ்ச மாதிரி இருக்குது, முட்டு கொஞ்சம் தேஞ்ச மாதிரி இருக்குது, கால் அரிக்குது, பொண்ணு கேன்சர் வந்துடும் போல இருக்குது, மண்டையில் அரிக்குது, காதுக்குள்ள குடையுது, இங்கே அரிக்குது. ஒரு சின்ன தலைவலிக்கு இத்தனையும் சேர்த்து அரிக்க பண்ணிடுவேன். அவன் தோலெல்லாம் அழிஞ்சு உருகி மண்ணில் விழுந்த பிறகு அதை பற்றியே பேசல. அவன் பேசுறான், மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறாரு, இதெல்லாம் அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போனாலும் அவர் வருவார் என்கிட்ட, நான் அவரை பார்ப்பேன், நான் அவர்கிட்ட பேசுவேன்.
யோபு 33:36 படிச்சீங்கன்னா, ஒரு நாள் திடீரென்று யோபுவின் வீட்டுக்குள்ளே கர்த்தர் இறங்கி நிற்கிறார். ஆமென். அவன் எதை பேசினானோ கர்த்தர் அதை அவனுடைய வாழ்க்கையில செய்கிறார். திடீர்னு யோபு வீட்டில் கர்த்தர் வந்து நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தைகளை லோகோஸை ரேமாவாக மாற்ற உனக்கு தெரியணும். நீ 20 வருஷம் சர்ச்சுக்கு வந்தெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. வார்த்தையை கன்வெர்ட் பண்ண தெரியணும். அல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் சொல்லி தானே பார்க்குறேன். வாரத்துக்கு ஒருக்கா அப்பப்போ காலண்டரில் எங்களை மெசேஜ் எவனோ வாட்ஸ்அப்பில் ஒன்று போடுவான். அதிலெல்லாம் பார்த்து அதை அப்படியே கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், சொல்கிறேன். அது ரேமா இல்லை. ஹலோ, அது ஆவியில் பேசப்படுற வார்த்தை அது அல்ல. நீ ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் எங்கேயோ பார்த்து சொல்கிறதும் அதெல்லாம் வந்து ரேமா இல்லை. ரேமாவை எப்படி ஜென்ரேட் பண்ணுவேன் உனக்குள்ள? ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. இந்த உள்ள லோகோஸை நீ ரேமாவா மாற்றும் பொழுது தூதர்கள் உனக்காக இறங்கி வருவார்கள். அது பெரிய விஷயம். ஆமென். சங்கீதம் 103:20 மட்டும் படிங்க. சங்கீதம் 103:20. சீக்கிரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். இந்த வார்த்தையை கேட்டு, இந்த ரேமா வார்த்தை எங்க வருதோ அந்த வார்த்தையை கேட்டு, பேசப்படுகிற வார்த்தை எங்க இருக்குதோ அந்த வார்த்தையை கேட்டு உடனே இறங்கி ஏஞ்சல்ஸ் வேலை செய்வாங்க. ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா வானம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. நீ பூமியில் மட்டும் நீ மட்டும் பைபிளை வச்சிருக்கேன்னு நினச்சிக்காத. ஆமென் சொல்லுங்க. வானங்கள் முழுவதும், நல்லா வாயை தரது சத்தமா சொல்லுங்க. வானங்கள் முழுவதும் சொல்லுங்க. வானங்கள் முழுவதும் வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. அப்ப கையில் பைபிள் இல்லை. கையில் பைபிள், வாயில பைபிள், ஆவியில பைபிள், ஆவிக்குரிய உலகத்திலையும் பைபிள். எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தை நின்றுக்கிட்டே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ எங்க பப்ப வச்சாலும் கரெக்டா எங்க போய் அடிக்கணுமோ அங்க போய் அடிச்சிடும். அல்லேலூயா. நீ அப்படியே உட்காரு, உன்னையே யோசி. நீ பைபிளை திறந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு உன்னையே கேளு. இப்படி கையை வச்சு கேளு. டேய், பைபிளை திறந்து படிச்சு நீ எத்தனை நாள் ஆச்சு? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கேளு, எந்த மாதிரி முறையில் பைபிளை நீ படிக்கிற? கர்த்தருடைய வார்த்தையை எந்த மாதிரி நீ புரிஞ்சுக்கிற? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. நீ எந்த விதத்தில் புரிஞ்சுக்கிற? உனக்கு எதுக்காக நீ புரிஞ்சுக்கிற? என்ன தேவைக்கு அதை புரிஞ்சுக்கிற நீ? இதெல்லாம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா. அல்லேலூயா. சொல்லுங்க. 4 விஷயம் சொல்லி முடிக்க பாருங்க. பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க. உள்ள வெளியே பாத்ரூமுக்கு ஓடாதீங்க. வெளியே அவனா இருந்தால் உள்ள வர சொல்லுங்க. கையை ஓய்த்தி 1 நிமிஷம் அந்நிய பாஷையில் பேசுங்க. வாயை தருங்க. லப்ரோ ஷாக்கானலா மலாபா கத்தலா ஹால்பரோ ஷாக்கா பலா மராபா ஷபா பாக்கலா பௌடா கதரா கதலா ஷகந்தர பிரௌடக சியாந்தல மௌடகா ஷாக்கலாபா. பேசுங்க. ஒரு நிமிஷம் பேசுங்க. உங்கள் ஸ்பிரிட் அவர் தயார்படுத்துங்க. லப்ரஹோ சியாந்தல பரகா ஷமா கரந்தால கடபா ஷபானா ராம்டானா ஹல்பரா ஷபா பாக்கலா பரகலா பரா. ஆமென். கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய அதிகாரம் தான் பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்றுது. ஆமென். இந்த ஆவிக்குரிய அதிகாரம் எப்படி வரும்னா, உன்னுடைய குணம்தான் உன்னுடைய ஆவிக்குரிய அதிகாரம். சொல்லுங்க. உன்னோட கேரக்டர். சொல்லுங்க. உன் கேரக்டரு, உன் குணம்தான் ஆவிக்குரிய உலகத்தில் உனக்கு அதிகாரத்தை கூட்டும், இல்லைன்னா குறைக்கும்.
நான் என்னென்னு நான் லிஸ்டெல்லாம் சொல்லலை. ஆனால் ஒரு சேர் போட்டு நீயே உன்னை செக் பண்ணு. பொய் சொல்கிறியான்னு செக் பண்ணு, திருடியான்னு செக் பண்ணு, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறியான்னு செக் பண்ணு, என்னென்ன பண்ணுற அப்படின்னு செக் பண்ணு. உன் அதிகாரம் கூடணும்னா பைபிளில் சொல்லப்பட்ட நல்ல காரியங்களை நீ செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உன் அதிகாரம் ஆவிக்குரிய உலகத்தில் கூடும். இதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சேன்னா எல்லாம் கீழே இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சத்தமா சரி கவனிங்க. இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நிறைய வெப்பனை பற்றி பார்த்தோம். நான் இன்னைக்கு ஒன்று ஜபத்தை பற்றியும் இவ்வளவும் சொல்லிட்டு வந்தாலும் மெயின் 2 விஷயத்தை உங்கள் உள்ளத்தில் பதிய வைக்கிறேன். ஒன்று ஜபம், இன்னொன்று வேத வார்த்தை. 2 டெப்த்தாக உள்ள வைக்கிறேன். இது எப்படிங்க? நானும் பைபிள் படிக்கிறேன், அந்த அக்காவும் பைபிள் படிக்க, இவங்க சொன்னவொன்னே எடுத்து படிக்கிறாங்க. நான் டெய்லி ஒரு 5 அதிகாரம் படிச்சுட்டு தான் போகிறேன், ஆனாலும் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்க. ஆனால் இயேசுக்கு மட்டும் வேலை செய்யுது, பவுலுக்கு வேலை செய்யுது, மற்றவங்களுக்கெல்லாம் வேலை செய்யுது. அல்லேலூயா. எப்படி அவங்களுக்கு வேலை செய்யுது, நமக்கு வேலை செய்யல? அவங்க ஒரு மெத்தடில் பைபிளை படிக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க பைபிளை படிக்கிறதும், பின்னால் கவனிக்கிறீங்களா, அவங்க பைபிளை படிக்கிறதும் பேசுகிற விதமும் வேற, நம்ம பைபிளை படிக்கிறதும் பேசுகிற விதமும் வேற. எப்படி இயேசு இந்த அதிகாரத்தை பிடிச்சாரு? படிங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. லூக்கா 4:16. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். 16:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே, எல்லாரும் சேர்ந்து படிங்க. தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இதுல என்ன உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்க அறிவை பார்ப்போம். உங்க 17 விஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சொல்லுங்க, இதுல என்ன உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுல என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. யாரோ சொன்னீங்க? வழக்கத்தின்படி. சொல்லுங்க சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பல்லு தேய்க்கிற வழக்கம் இருக்கான்னு கேளுங்க. பல்லு தேய்க்கிற வழக்கம் இருக்கா இல்லையா? குளிக்கிற வழக்கம் இருக்கா? அது ஒரு நாள் செய்யறியா, டெய்லியும் செய்யறியா? சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுடைய வார்த்தைக்குள்ள எப்படி அதிகாரம் வந்துச்சுன்னா, என்னைக்கோ ஒரு நாள் பைபிளை வீசிட்டு, என்னைக்கோ ஞாயிற்றுக்கிழமை படிச்சுட்டு, 2 நாள் படிச்சுட்டு 3 நாள் படிக்காம இப்படியெல்லாம் இல்லை. இயேசு வழக்கத்தின்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வேத வசனத்தை அவர் வாசித்து கொண்டே இருப்பார். ஆமே. நீ சொல்லு, ஒரு 100 நாள் நான் ஒழுங்கா பைபிளை படிச்சிருக்கேன்னு ஒரு நாள் இதுல கை தூக்கி பார்க்கலாம். ஒருத்தம் கூட கிடையாது. அதனாலதான் இப்படி இருக்கிற, வேற ஒண்ணும் இல்லை, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நல்ல சூப்பர் குட். ஆனா உனக்கு வழக்கத்தின்படி செய்கிற ஆவிக்குரிய காரியங்கள் எதுவுமே உன் லைஃப்ல, ஆமா சொல்லு, உள்ளதை ஒத்துக்கோ, இல்லை. உனக்கு அறிவு, மண்ட அறிவு. இயேசு எவ்வளவு பெரிய தேவன்! வானத்தை படைச்சாரு, பூமியை படைச்சாரு, நட்சத்திரத்தை படைச்சாரு, சந்திரனை படைச்சாரு, சூரியனை படைச்சாரு. அவர் படிக்காமலே சொன்னா கூட கேட்கும், அந்த அதிகாரம் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் அவர் வழக்கத்தின்படியே, ஒரு வழக்கம் இருக்குல்ல, ஒரு பழக்கத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது உன் குணமாயிரும், கேரக்டர் ஆயிரும். அதுல இருந்து உன்னை மாற்றவே முடியாது. கெட்ட வார்த்தை பேசுகிற வழக்கம்னா பேசிக்கிட்டே இருப்பேன், திருடுறதுன்னா திருடிட்டே இருப்பேன், பொய் சொல்கிறதுனா பொய் சொல்லி அவன் பழக்கமாயிரும், அப்புறம் மாற்ற முடியாது. அதே மாதிரி பைபிள் வாசிக்கிறத 7 மணிலேருந்து 8 மணி, 8 மணிலேருந்து 9 மணி, 9 மணிலேருந்து 10 மணி, இது என்னுடைய வாசிக்கிற நேரம், பைபிளை தியானம் பண்ணுற நேரம்னு உட்கார்ந்து வழக்கத்தின்படி வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த வார்த்தைகள் என்ன ஆகும்னா, படிச்சு 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 லோகோஸ் எல்லாம் உள்ள தேங்கும் போது தேவையான நேரம் ஒரு வசனத்தை எடுத்து நீ பேசும்போது அந்த லோகோஸ் வார்த்தை அப்படியே ரேமாவா மாறி பேசப்படுகிற வார்த்தை என்னவோ அப்படியே வாழ்க்கையில சம்பவிக்க ஆரம்பித்து விட. ஹலோ,
என்னைக்கோ ஒரு நாள் சர்ச்சுக்கு வர வேண்டியது, என்னைக்கோ மாசத்துல 3 நாள் ஊரை சுத்த வேண்டியது, கடையா போய் திங்க வேண்டியது, ஊரா சுத்த வேண்டியது, எனக்கான தெரியும் பூனை தெரியும்ன்றது கேவலம். பைபிளை வழக்கமாய் வாசித்தேன்னா நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில் ஒரு தட்டுமுட்டு உண்டாகவே உண்டாகாது, தரித்திரம் உண்டாகாது, தரித்திரம் உண்டாகாது. ரெண்டாவது, இதுதான் ஆவிக்குரிய உலகத்தினுடைய வெப்பன், ஆயுதம். உன்னை அழிக்க நினைக்கிற பிசாசனுடைய திட்டங்களை வெட்டுகிற ஆயுதம் என்னது? கர்த்தருடைய வசனம். நீ பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, நீ பெரிய ஆள். சட்டை போட்டுக்கோ, காரில் போ, பைக்கில் போ, எல்லாம் பண்ணு, எல்லாம் தெரியுன்ற மாதிரி காட்டு. சத்தியமா நீ ஜீரோ. ஏன் தெரியுமா? வழக்கத்தின்படி உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது, எல்லாமே ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறதுக்கு வச்சிருக்கிற கிறிஸ்தவத்தை. பெருசா மேலே வர முடியாது, நல்லா இருப்ப, ஆனால் பெரிய லெவலில் வெடிச்சு வர முடியாது, எல்லாம் தடையாயிரும். ஏன்னா உனக்கு எதிராய் பிசாசு பின்னுகிற சூழ்ச்சிகளை எல்லாம் உனக்கு வெட்டவும் தெரியாது, வெட்டவும் முடியாது. இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன். 1000 வழிகளில் பிசாசு என்னை அழிக்க வந்தாலும் அதை எப்படி வெட்டுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, ஆமென். கையை வச்சு சொல்லுங்க, வழக்கத்தின்படி. சத்தமா சொல்லுங்க, வழக்கத்தின்படி வேதத்தை வாசித்தார். சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா, சொல்லுங்க சத்தமா. வழக்கத்தின்படி வேதத்தை வாசிச்சுட்டு பிசாசு சோதிக்க வரும்போது உபாகமத்தில் இருக்க ஒரு வசனத்தை எடுத்து சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையினாலும். அப்ப வழக்கமா இது நடந்துட்டே இருக்குது. ஒரு நாள் பிரச்சனை வருது, புறப்பட்டு வருகிற வார்த்தை வருது, அந்த பிரச்சனையை அடியோடு இல்லாமல் ஆக்குகிறது. போனை பார்க்குற பழக்கம் இருக்குது, டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது, காப்பி குடிக்கிற பழக்கம் இருக்குது, மெசேஜ் போடுற பழக்கம் இருக்குது, இனி சொல்லாத 1000 பழக்கம் உனக்கு நல்ல ஆக்டிவேட் ஆகி இருக்குது. இருக்க வேண்டிய ஒரு பெரும் பழக்கம் வாழ்க்கையில் இல்லை. பிரதிஷ்டையே பண்ணிட்டு வெளியில போ, நல்லா இருப்ப. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்துட்டு இதில் ஒன்று ஆக்டிவேட் பண்ணிட்டு வெளியில போ. பண்ணிட்டு வந்து இந்த இயேசுவை நீ கேளு, உன் கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, வழக்கத்தின்படியே. நல்லா வாய்க்கணும், வழக்கத்தின்படியே. நல்லா இழுத்து சொல்லுங்க, வழக்கத்தின்படியே வேதத்தை சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க, வழக்கத்தாம் வளர்ந்த ஊராகிய வந்து தம்முடைய, சொல்லுங்க, தம்முடைய வழக்கத்தின் படியே வேதத்தை எழுந்து வாசித்தார். இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், எதுக்கு சொல்லணும்னு தோணிச்சு தெரியும். இந்த கனவு உங்களை சொல்ல வச்சிருக்கு. இதெல்லாம் செமினாரில் காசு வாங்கிட்டு தான் சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. தாகமாக இருக்கணும்னுக்கு தான் இதெல்லாம் சொல்லணும். பேங்க முழிச்சிட்டு இருக்கு சொன்னால் ஒன்றும் புரியவும் செய்யாது, உள்ளேயும் போகாது. அல்லேலூயா, ஆமே. மறுபடியும் சொல்லுங்க, வழக்கத்தின்படியே பைபிளை வாசிச்சா லோகோஸ் ரேமாவா மாறும். என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைகிறேன், அவர் என்னை புல்லுள்ள, அது வெறும் லோகோஸ். அது என்னது? லோகோஸ். இது வேலை செய்யாது. ஆறுதல் அளிக்கும். என்ன அளிக்கும்? அளவைக்கும் ஆறுதல் அளிக்கும், வேலை செய்யாது. அதனால தான் பைபிள் வசனம் எல்லாத்துக்கும் வேலை செய்யறது இல்லை, சிலருக்கு தான் வேலை செய்யுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஃபர்ஸ்ட் வழக்கத்தின்படி. செகண்ட், லூக்கா 22:39-40. லூக்கா 22:39-40. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே, சொல்லுங்க மறுபடியும், வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீசரும் அவரோட கூட எல்லாம் கூட போனாங்க. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி,
நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. பக்கத்துல ஏப்பா உனக்கு சோதனை கேளுங்க. எதுக்குப்பா சோதனை? இயேசுவுக்கு ஒரு வழக்கம் இருக்குது. மலையே இடிஞ்சு விழுந்தாலும் அவர் வழக்கத்தின்படியே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு எங்க போயிருவார் ஜெபம் பண்ண? ஒலிவமலைக்கு. சத்தமா சொல்லுங்க, ஒலிவமலைக்கு போயிருவார். வழக்கத்தின்படியே ஜெபிக்க போயிருவார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே சொன்னது அப்படியே பலிக்குது. வழக்கத்தின்படி ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு இடத்துல போய் வழக்கத்தின்படியே இயேசு ஜெபிக்கிறார். அவர் பூமியில் இருந்த காலம் வரைக்கும் வழக்கத்தின்படி ஒவ்வொரு நாளும் எங்க போயிருவாரு? ஒலிவமலைக்கு வழக்கத்தின்படி போயிருவாரு. ஆமே. பக்கத்துல தட்டி சொல்லி, இந்த மாதிரி ஏதாவது வழக்கம் உனக்கு இருக்கா? இந்த வழக்கத்தின்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, இந்த ஒலிவமலைக்கு இவர் ஜெபிக்க போகிறதுனால, இந்த கஷ்டமேன மலைக்கு இவர் ஜெபிக்க போகிறதுனால கடைசியில் என்ன, இவர் முடிஞ்சு போயிடுவாரு, இவர் அழிஞ்சு போயிடுவாரு, சிலுவையோட செத்துருவாரு அப்படின்னு நினைச்ச அந்த கொல்கதா மலை, கஷ்டமேனே மலை, வழக்கத்தின்படி ஜெபிக்க போகிற மலை, அடுத்து புதிய காரியங்களை பிறப்பிக்கிற, பூமியில மாற்றங்களை உண்டாக்குகிற மலையாக அந்த மலை மாறிடுச்சு. அழிவு மலை அல்ல, முடிச்சு தட்டுற மலை இல்லாம அது புதிய காரியத்தை ஜனனம் பண்ணுகிற மலையாக மாறிடுச்சு. அல்லேலூயா. வழக்கத்தின்படி ஜெபிக்க போனார்ல, வழக்கத்தின்படி ஜெபிக்க போன மலை உலகத்தின் சரித்திரத்தையே என்ன பண்ணிருச்சுன்னா மாத்திருச்சு. கொல்கதா மலை. பக்கத்தில் கேளுங்க, எப்பவாவது ஜபமாவது பண்ணுவியான்னு, ஜபம் பண்ணுவியான்னு கேளுங்க. எத்தனை காலையில் எழுந்திரிச்சு வீடு வீடா போயிடுற விசிட்டிங்கு. நீ என்னைக்கு உருப்பட? நீ வாய்ப்பே இல்லை. காலையில் போயிடுற, மத்தியானம் போயிடுற, ஃபோனை பிடிச்சிடுற. இயேசு இதெல்லாம் இல்லை. வழக்கத்தின்படி எங்க போகிறாரு? சொல்லுங்க, சொல்லுங்க வாயை திறந்து. உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், சொல்லு வாயை திறந்து. எங்க போனாரு? வழக்கத்தின்படி எங்க போனாரு? சொல்லுங்க, வழக்கத்தின்படி எங்க போனாரு? வழக்கத்தின்படி எங்க போனாரு? ஜெபிக்கும்படி போனார். நீ வழக்கத்தின்படி எங்க போற? இங்க போற. வழக்கத்தின்படி டைம் ஆயிடுச்சா போடு கொட்டு, டைம் ஆயிடுச்சா தூங்கு, டைம் ஆயிடுச்சா போன, டைம் ஆயிடுச்சா வேலைக்கு போ. இது என்ன ஆகுதுன்னா, பூமியில் இருக்கிற விஷயங்களை, சோதனைகளை ஜெயிக்க முடியல. அவர் வழக்கத்தின்படி ஜெபிக்க போனதுனால அவருக்கு வந்த எல்லா சோதனைகளையும் ஜெயித்தார். அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய உலகத்தின் அதிகாரம். வழக்கத்தின்படி டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல ஜெபிக்கிறது, வழக்கத்தின்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல வேதத்தை தியானிப்பது, வாசிப்பது, இது ஆவிக்குரிய அதிகாரத்தை பலப்படுத்துகிறது. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, முக்காடப்பட்டு நானும் இயேசு பிள்ளைங்கிறேன். ஆமென். கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. கையை ஊற்றி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. நல்லா சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. வழக்கத்தின்படியான ஒரு ஜெபம், வழக்கத்தின்படியான ஒரு வேத வாசிப்பு, வழக்கத்தின்படியான ஒரு ஆராதனை. இதை நீ செஞ்சிட்டு அப்புறம் இயேசுகிட்ட ஏதாவது கேளு. நான் சொல்ற கேட்கவே வேணாங்கிற, எல்லாம் தானா நடக்கும். ஆமே. இந்த இடத்துக்கு நீ ஏறிட்டீன்னா நீ ஒன்றும் கேட்கவே தேவையில்லை, எல்லாம் தேவைகள் எல்லாம் தானாக பூர்த்தி ஆகிறத பார்ப்ப. அல்லேலூயா. இன்னும் 2 பேர் காட்டுறேன், வழக்கத்தின்படி செஞ்ச 2 பேர். ஒன்று தாவீது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 சாமுவேல் 18:10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கி, சவுல் மேல இறங்கிச்சு. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். வீட்டுக்குள்ளே பாருங்க, பொல்லாத ஆவியினால. சொல்லுங்க, பொல்லாத ஆவியினால
பாயத்தர சொல்லுங்க, பொல்லாத ஆவியினால தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டு இருந்தான். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஓகே, அவ்வளவுதான், அதுக்கு மேல வேணாம், படிங்க. அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி எல்லாம் சொல்லுங்க, தினந்தோறும் சொல்லுங்க வாய் திறந்து. என்ன தினந்தோறும் செய்கிறபடி? தினந்தோறும் என்ன செய்றீங்க? பக்கத்தில் உன்னையே கேட்டுக்க, தினந்தோறும் என்ன செய்யற? கோல் சொல்ற, பொய் சொல்ற, ஆகாதெல்லாம் தினந்தோறும் பண்ற. இவன் ஒன்ன தினந்தோறும் செய்கிறபடி என்ன பண்றான்? தினந்தோறும் தன் கையினால் சுரமண்டலத்தை தினந்தோறும் வாசித்துக் கொண்டே இருக்கிறான். ஆமென். அவன் காட்டுக்குள்ள இருந்தாலும் சுரமண்டலத்தை தினந்தோறும் வாசிக்கிறான். வீட்டுக்குள்ள இருந்தாலும் சுரமண்டலத்தை தினந்தோறும் வாசிக்கிறான். அவன் எங்க இருந்தாலும் வாசிக்கிறான். அன்னைக்கு இவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு. யாருக்கு? சவுலுக்கு. இவன் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எல்லாம் ஒண்ணுமே போடல. அவன் தினந்தோறும் வாசித்து கொண்டிருந்தபடி அவன் அப்படி வாசிக்க ஆரம்பிச்ச உடனேயே உள்ள இருந்த பேய் ஆடி எழும்பி குதிச்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். நீ தினந்தோறும் கர்த்தரை இசை போட்டு ஆராதிச்சேனா உள்ள தேவையில்லாம இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், தானாவே எந்திரிச்சு வெளியே ஓட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. காலையில் 5 மணிக்கு பிரேயருக்கு வாட. நான் தினந்தோறும் தூங்குவேன் 7 மணி வரைக்கும். காலத்துக்கு தூங்குடா ராஜா, தூங்கு. நீ அவ்வளவுதான் போவோம் கதை. ஆவிக்குரிய உலகம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை ராஜா. அது பெரிய விஷயம். சாகிற வரைக்கும் விசுவாசியா இருந்துட்டு சாகணும்னா இப்படியே ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கையை தட்டிட்டு அல்லையா சொல்லிட்டு போயிடலாம். என் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தினந்தோறுமான பழக்கங்கள் ரொம்ப முக்கியம். சவுல் அப்படிதான் சாதிச்சிருக்கிறான், பவுல் அப்படிதான் சாதிச்சிருக்கிறான், தாவீது அப்படிதான் சாதிச்சிருக்கிறான், இயேசு அப்படிதான் சாதிச்சிருக்கிறார். பைபிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இதுதான் பேட்டர்ன். உனக்கும் எனக்கும் அதுதான் பேட்டர்ன். அல்லேலூயா. வேற ஒரு ரூட் எல்லாம் இல்லை. ஆமென். திடீர்னு உனக்கு வேகம் வந்து, ஐயோ நான் 7 நாள் உபவாசம் போடுறேன். என்னங்க நான் நைட்டு விடிய தோம்புறேன். என்ன? ஐயோ நான் எனக்கு திடீர்னு ஆவியானவர் வந்து கிளுகிளுன்னு பேசிட்டாரு. ஒன்றும் வேண்டாம், வழக்கமா செய்யறத செஞ்சுக்கிட்டே இரு. அதுவே பெரிய ஆயுதம். நீ செய்யறத வழக்கமா செய்யறத செஞ்சுக்கிட்டே இரு. அதுவே ஆவிக்குரிய உலகத்தின் மிகப்பெரிய ஆயுதம். அதுதான். கூடுதல் எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் போட வேணாம். செய்யறதை செஞ்சுட்டு என்ன பிரச்சனை? நீ எதுவுமே செய்யாம கொஞ்ச நாள் விட்டுட்டு திடீர்னு ஒரு 7 நாள் உபவாசம் போட்டா நல்லா இருக்குமே. இங்க பாரு, செய்யறதை செஞ்சுக்கிட்டே இரு. அதுவே பெரிய ஆயுதம். ஆமே ஆமே ஆமே. கையை வைத்து சொல்லுங்க ஆமே. அப்படி திட்டுற மாதிரி இருக்குதா? ஏதாவது மண்டையில் ஏறுற மாதிரி இருக்கா? எப்படி இருக்குது? திட்டுற மாதிரி இருக்கா? திட்டுற மாதிரி இருக்குதா? என்ன புதுசா என்ன சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கடைசியில் ஒரு வசனம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்னால செய்து வந்தபடியே எல்லாம் சொல்லுங்க, முன்னால செய்து வந்தபடியே. அவனுக்கு எதிராக ராஜாவே ஒரு சட்டம் போட்டுட்டான். போட்ட பிறகும் தான் முன்னால் என்ன செய்தானோ முன்னால் செய்து வந்தபடியே. 1000 பிரச்சனை உனக்கு எதிராக மேல வரட்டும், நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிறியோ அதை செஞ்சுக்கிட்டே இரு. அது உன்னை மேற்கொள்ளாது. ராஜாவின் சட்டத்தை கர்த்தர் மேற்கொள்ளும்படி செய்து கர்த்தர் உங்கூட இறங்கி நின்று உன்னை ஆரென்று நிரூபிப்பார். அல்லேலூயா. ஆமென். சட்டம் போட்ட பிறகும், ராஜா தான் போட்டான் அப்படின்னு சொன்ன பிறகும், அவன் முன் செய்து வந்த வழக்கத்தின்படியே 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். இதுதாங்க ஆவிக்குரிய உலகத்தினுடைய ஆயுதம்.
ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ன்றது இதுதான். நீ நினைக்கிற மாதிரி வேற எதுவும் இல்லை. இதுதான் ஆவிக்குரிய ஆயுதம். அல்லேலூயா. இதை நீ ஸ்ட்ராங்கா ஏறி பிடிச்சீங்கன்னா உன்னை சோதனையில எல்லாம் சத்துரு வீழ்த்த முடியாது. சோதனை வரும், விழமாட்டேன். ஆமீன் சொல்லுங்க. பிரச்சனை வரும், அழிய மாட்டேன். வியாதி வரும், சாக மாட்டேன். பொருளாதார பிரச்சனை வரும், உடைஞ்சு போயிட மாட்டேன். கர்த்தர் மறுபடியும் இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களால் பிசாசின் தந்திரங்களை வெட்டிட்டு உன்னை புது பலனோடு மேல கொண்டு வருவார். ஆமே ஆமே. எத்தனை பேருக்கு விளங்கிருச்சு? இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பிடிச்சுக்கோ. அல்லேலூயா. கண்களை மூடி 2 கையை வைத்து 2 நிமிஷம்ல வாய்களை திறந்து